அஸ்வஸ்ம விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்ட எங்களுடைய மலேக மக்கள் படும் வேதனை அதிகமாக இருக்கிறது. தற்போது இவர்கள் இரவு 11 மணிக்கு மஸ்கலிய மக்கள் வங்கிக்கு முன் திடலில் அவர்கள் படுத்து உறங்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே காலை நேரத்தில் அவர்களுக்கான சேமிப்பு புத்தகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இரவு நேரங்களிலே அங்கு வந்து அவர்கள் அந்த இடத்தில் படுத்து உறங்கி காலையில் அந்த சேமிப்பு புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கான டோக்கன்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் காத்திருக்கும் அந்த காட்சியினை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அந்த இடத்தில் இருந்த ஒரு செய்தியாளர் எங்களுக்கு இந்த வீடியோ பதிவினை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். எனவே மலேகத்தினுடைய மக்கள் படும் துன்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. பொதுவாக அவர்கள் இந்த அஸ்வஸ்மமை பெற்றுக்கொள்வதற்காக நோவூர் பிரதேச செயலகத்தில் வரிசையாக டோக்கன்களை பெற்றுக்கொண்டு வரிசையாக நின்றதையும் அதே நேரம் அவர்கள் அந்த வெயிலிலும் மழையிலும் காத்திருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் தற்போது அவர்களுக்கான இந்த வங்கி கணக்கினை பெற்றுக்கொள்வதற்காக, எனவே சேமிப்பு புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் தற்போது வங்கிகளில் வரிசையாக நிற்பதனையும் இரவு நேரங்களில் அந்த இடத்தில் வந்து அமர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த சிரமத்திலிருந்து அவர்களை மீள செய்து அவர்களுக்கு உடனடியாக இதற்கான மாற்று வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று உரிய அதிகாரிகளுக்கு குரல் மேக்ஸ் கோரிக்கை விடுக்கிறது. அப்போ இது சம்மந்தமாக நீங்கள் யாருக்காவது மந்திரிமாக இருக்கோ இல்லாட்டி பிரதேச சபை மினிஸ்டமாக இருக்கோ வேறு யாருக்காவது இது சம்மந்தமாக நீங்கள் தகவல் கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் கொடுத்து கம்யூனிட்டி செஞ்சவங்கள இல்லை தெரியாது. காலையில் போலீஸால் ஒருத்தர் வந்தாலும் அவங்க போய் சொல்லியிருக்கீங்க சார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க இன்னைக்கு மேனேஜர் வந்தாலும் கழிச்சு பார்க்கணும். மேனேஜர் வந்தால் மேனேஜர் வந்து 30 பேர் தான் கொடுக்க முடியும், அதுதான் கொடுக்க முடியாது சார். அப்போ இது நீங்கள் மேல் மட்டும் இன்னும் கொண்டு போகலை. இது சம்மந்தமாக இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன். நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் வந்து கேட்டுருக்கீங்க. இது சம்மந்தமாக யாருமே வந்து கேட்டு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க யாருமே இதுவரைக்கும் வந்து கேட்கவே இல்லை. அரசியல் சம்பந்தப்பட்டவங்க கேட்கவே இல்லை. பொதுமக்களாக விடிய ஒரு எழுத்துனா ஒரு அக்கௌண்ட் வரதா தான் இந்த அஸ்வஸ்மக்காக மக்கள் போல பெரிய பாடுபடுறதான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுருக்குன்னா. மற்றபடி இதில் இப்போ நீங்கள் ஜென்ஸ் மட்டும் தாங்க. இப்போ பொம்பளாக்கள் இருக்காங்களா, அவங்க என்ன செய்வாங்க? இப்போ ஆம்பளாக்கள் வந்துட்டீங்க, பொம்பளாக்களுக்கும் எஸ்எஸ்எம் இருக்குதானே. அப்போ அவங்க காலையில் வந்து அப்போ அவங்களுக்கு கிடைக்காம வருவாங்க, வயசு போனவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ மற்ற பேபி கிடைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நாளை காலையில் வந்து அப்போ அவங்களுக்கு கிடைக்காம போப்பேன். எங்களுக்கு இப்போ பேருக்குள்ள எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்காங்க. ஒரு 7-8 பேர் காலையில் வெள்ளனைக்கு வரவங்க வந்துடுவாங்க. இதுக்கு விருப்பாடு எத்தனை பேர் வருவாங்க சொல்ல முடியாது. அப்போ வந்து விருப்பாடு அதுக்கு பிறகு அவங்களுக்கு காலையில் வரவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இதே 30 பேருக்குன்னு சொன்னாலும் 10 நாளில் செஞ்சாலும் 300 பேர் தான். ஒரு மாசத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லெவல் பொறுத்தா 56 குரூப் இருக்கு. 56 குரூப்புக்கு நீங்க செய்யணுமே. அப்ப இதுக்கு 6 மாசம் போகுது உங்களுக்கு. அது வந்து நீங்க மேலதிகாரிகளுக்கான ஒரு நடவடிக்கை நீங்க வந்து நீங்க 4 நாளா வந்து போயிருக்கீங்க, கிடைக்காம போயிருக்கீங்க. உங்க பேர் என்னங்க? எங்க இருக்கீங்க? ஒரு பால்காம் வந்துருக்கீங்க. நீங்க தொக்கம்தொங்கல்ல இருந்து வரோம். தங்கல் நீங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ மற்ற பகுதிகளில் எல்லாம் எனக்கு 3 எஸ்டேட் அப்பக்கத்தில் இங்கே வருவாங்களா? மெடிக்கல் ஆளுங்க சுகமில்லாத கால் வருஷம் கஞ்சி வருஷம் உள்ளாரு என்ன செய்ய அதை பார்த்து தெரிவிட கிளினிக்கு இருக்கு. 9-20 வந்து 18 ஆகுதுன்னு சொல்லி 9-20 வந்தோம். 9-20 வந்து நான் 18 ஆகுது. 5 மணிக்கு வந்தீங்க. இப்போ இன்னும் பேக் மூடி அவங்க வேலை பாடவே நீங்க வந்து 5 மணிக்கு வந்து காலைல 5 மணிக்கு சரியா வரும். நேற்று 5 மணிக்கும் முன்னாள் 5 மணிக்கு வந்து கிடைக்காம காலையில் அவங்க 9 மணிக்கு பேங்க் தொடர்ந்து எங்கேயும் கடை முடியும் தான் கொழும்புல இருக்கோம். சம்பந்தமா அரசியல் அதிக ஆளுநர் வந்து கேட்டா சொல்லுங்க. சம்பந்தம் இல்லையா பெரிய மந்திரிமாரோ யாராவது வந்து கேட்டா சொல்லுங்க. சம்பந்தமா
ஃபோக்கஸ் குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.